यस्याभवद्भक्तजनार्चयन्तुः तदित्वमन्येष्वविचारितूर्णम् तं देवदारस्तमनन्यलभ्यं लक्ष्मीसुम्मं शरणं प्रपद्ये। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽधिदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा प्रपद्ये निरवध्यानां निहत्यां गुणसम्पदां शरणं भवगीतानां जनोमीश्वरम् श्रीरङ्गे सहितीन्दुना करुणया असस्यादिप्रेक्षाश्री नरसिंहकार्यमुनिपादाम्बुजेन्द्रिरं दां दीक्षान्ति दयादिभिः भान्तं बुधाग्रेशं श्रीमद्रङ्गसरारियोगिपति श्रेयोनिधिं संशये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरचररिपुणा संयमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानुर्विसुम्ने नरहरिधनचित् योगिने तत्प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गधारि प्रभवेति पतेः प्राप्तलक्ष्मीसुम्मास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघुवीक्षरायि श्रीरङ्गनाशनहोपेतीन्द्रदृष्टं लक्ष्मीसुम्मचरिति करुणैकपात्रं श्रीरङ्गवीरौराक्षणोपकृत्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये। सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरहरिचलचिद्रङ्गपुराज्ञाभ्यां कारुण्यात् श्रीसुमे नृहरिसडरिभोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावदूगत्वमे चलितारङ्गपूर्वेण सूक्तम् वाच्यं नारायणार्यं परमदमनव्याख्यातमीडे श्रीमद्रङ्गशठारि संयमेवरा लब्धाहमान्तद्वयं श्रीमद्वीररुहुद्वाद्यशरदित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं सदेशीयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीण शासनवसं नारायणं योगिनं श्रीमद्रङ्गशठारि योगिजननिस्तात्तरक्षापुरम् श्रीमद्रङ्गशठारि वीरहुरान् लब्धाहमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं स्वगुणैर्भान्तं महद्वंसया वन्दे वत्सैभूषणं बलवर श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं बुधाख्यं नारायणाद्यैर्यकृपाभीतं श्रीरङ्गनाथैर्दिशेखरम् आश्रयामः। जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया धेया परमव्योमभास्करः। சுவாமி தேசியனுடைய சங்கல்ப சூரியன் என்ற நாடகத்தை அனுபவிச்சுட்டு வரோம். அதுல 8வது அங்கம், மொத்த 10 அங்கங்கள். அதுல 8வது அங்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த அங்கத்துல அபினிவேசன், துர்வாசனா இவாள்லாம் இந்த ஸ்டேஜுக்கு வரா. அதாவது நடுவில் 2 நாள் விட்டு போறதுனால யாரும் புதுசா வந்தா அவளுக்காக கொஞ்சம் போக வேண்டியதா இருக்கு. அதனால திருப்பி அதே பாய்ச்சி சொல்லுங்க நினைக்க மாட்டான். இந்த அபிநயவசன் தன்னை வந்து அறிமுகப்படுத்திக்கிறான். அறிமுகப்படுத்த இப்படி தன்னைத்தானே பிரசம்சிக்கிறான். நான் தன்னைத்தானே பிரசம்சிக்கிறது அது ஒரு ஆத்ம குணம் இல்லை. அவன் சொல்றான், நான் வந்து எப்படிப்பட்டவன் தெரியுமா, லோகத்துல இந்த ஜீவர்களுக்கெல்லாம் நான் முதல்ல ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்றேன். அவன் என்ன பண்றா, இதுதான் வாஸ்தவம், இந்த சந்தோஷம் தான் உண்மை போல இருக்கு, அதனால இதுலயே நம்ம ஈடுபடுவோம் அப்படின்னு அந்த வழியில போனா கடைசியில சில துன்பங்கள்லாம் ஏற்படுது. அப்படிப்பட்ட செயல்களை என்ன பண்றான் அபினிவேசன் அப்படின்னு சொன்னா, முதல்ல லோகத்துல இந்த முதல்ல ஒரு ஸ்திரீகள் படத்தை காமிப்பான். இவெல்லாம் எப்படி தெரியுமாடா, இவெல்லாம் சினிமாவில் நன்னா நடிக்கிறா, இவெல்லாம் எவ்வளவு அழகு பார்த்தாரு, அந்த பொம்னாடி விஷயமா அவளுக்கு ஞாபகம் இப்படியா பண்ணுவான். அதுக்கப்புறம் அடுத்த படம் காமிப்பான். அதுக்கப்புறம்
சினிமாவுக்கு சினிமாவில் எல்லாம் இப்படி நடிக்கிறேன்னு பாரு அப்படின்னு வரும். இப்படியே நம்ம தூங்கச்சேதான் அந்த பாட்டெல்லாம் காதில் வரும். இப்படியே அவனுக்கு அந்த ஸ்திரீகள் விஷயமான ஆசையை உண்டு பண்றான். இன்னும் சில பேருக்கு என்ன பண்றான், சில பேர் இன்னொரு சினிமா பிடிக்காது. சரி உனக்கு என்ன பிடிக்கும், ஜாலியாக வெளியில போகலாமே, இல்லைப்பா ஒரே கஷ்டமா இருக்குப்பா, உனக்கு மனசுல கஷ்டம் தானே, அது போக நான் வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லி இதுவா இங்க வா அப்படின்னு பக்கத்துல ஒரு ஒயின் ஷாப்புக்கு ஆகி போறான். இது சாப்பிடு உனக்கு கவலையெல்லாம் போயிடும் அப்படின்னும். அது ஆச்சுன்னு எனக்கு பிடிக்காதுடா அது அப்படின்னா, சரி உடனே சாப்பிடணும். ஓ ரொம்ப நல்லா இருக்கே ஆஹா அப்படின்னு சொல்லி அதுல அவனுக்கு அப்படி ஆசை, அதுலேருந்து அவன் குடிக்க ஆரம்பிப்பான். அப்புறம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான், எனக்கு இந்த வருவா சினிமா பிடிக்காது, இந்த கல்லுக்கு குடிக்கலாம் அதெல்லாம் கெட்ட போடுப்பா, அதெல்லாம் வேண்டாம், இந்த சினிமாவை பார்த்தா கெட்டு கொடுவான்னு சொல்றா, அதனால இதெல்லாம் வேண்டாம். சரிடா ஒன்றும் இல்லைடா, சீட்டு அப்படியே சூதாட்டம், உனக்கு நீ முதல்ல தோக்குற மாதிரி இருக்கும், ஆனா அடுத்த ஆட்டம் ஜெயிப்ப, அதுல ஜெயிச்சா நீ வச்சு ஜெயிச்சதை விட அதிகமா வரும் உனக்கு. அப்ப என்ன பண்ணுவ, அப்ப ஜெயிவன் சரி இன்னும் அதிகமா வரணும்னா அந்த ஆள் வரும்போது இப்படி சூதாட்டத்துல அவனை இறக்கி விடுறது. இது மூணாவது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், சரி வா வெளியில போய் இங்க அதெல்லாம் வேட்டையாடுனா எப்படி வேணாலும் வேட்டையாடலாம், அதை மிருகத்தை வேட்டையாடலாம், இல்ல பணத்தை வேட்டையாடலாம். வெளியில போய் ஏதாவது முதல்ல சின்ன திருட சொல்லித்தரேன், அந்த சின்ன திருட நீ முதல்ல பிட்பாக்கெட் எப்படி வச்சுக்கோ, அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பிட்பாக்கெட் சொல்லி கொடுப்பான். அப்புறம் பெரிய திருட சொல்றதுக்கு நான் போனேன், நீ பேசுறப்போ விசாரிச்சுவா அப்படின்னு நீ விரும்பி பேசு, ஆத்தெல்லாம் அப்படியே கண்ணோட்டம் போடணும். கண்ணோட்டம் 2 நாள் அவன் போய் பழகு. அதுக்கப்புறம் அவன் ஆக்டிவிட்டி தான் தெரிஞ்சுக்கோ. அவன் ஏமாத்துக்கு ஒரு வெள்ளி டம்ளர் எடுத்து வந்துடும். அவனுக்கு சரி திருடுறதுல அவன் கெட்டிக்காரன் இருப்பான், அதுதான் வேட்டையாடுறது. அப்ப சொன்னான் இன்னொருத்தர் சொல்றான், யாருக்கிட்டயுமே ரொம்ப சாதுவா பேசினா காரியம் நடக்காது, கொடூரமா பேசணும், என்கிட்ட நீ வாதாட்டம் உன்னை நெருக்கிடுவேன், ஆனா உனக்கு ஏதாவது காரியம் வேணுமா சொல்லு, நான் என் பேருடைய காரியம் முடிச்சு கொடுப்பேன், அந்த எந்த கும்பலாலும் சரி அவன் என்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது, உனக்கு ஏதாவது ஆபத்தா இல்லை அப்படி இப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான், இவனை நம்பி இந்த மாதிரிதான் மிரட்டி ஜனங்கிட்ட நீ உன் காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படின்வான். அதுக்கப்புறம் என்ன இன்னொரு சொல் தரும், யாரா இருந்தாலும் உனக்கு போட்டியா வந்தான்னா அவனுக்கு அவனுக்கு அடிச்சுடு, அவனை ஒண்ணும் பண்ண தண்டிச்சு, உனக்கு போட்டியா அவனை வரக்கூடாது அப்படின்னு அந்த தனக்கு போட்டியா வரணும்னா தண்டிப்பான். அது மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பரவா கிட்ட நீ முன்னு வைக்க கூடாது, ஏதாவது பேசி அவளை கவர் பண்ணி அப்படியே அவளை மெய் மறுக்க முடியா பண்ணணும், வீண் பேச்செல்லாம் பேசணும் அப்படின்னு. இப்படியே அவன் கலகலவா பேசினாக்கா இவன் நல்லவன் போல் இருக்க, இவன்கிட்ட நம்ம ஃப்ரீயா பேசலாமே அப்படின்னு கடைசியில் அவங்ககிட்டே ஏதாவது பண்ணிட்டு போயிடுவான். இப்படி 7 விதமான செயல்கள்லாம் அவன் பண்ணக்கூடியவன். இப்படி அவன் தான் யாரு, இந்த அபினிவேஷன்னா ஒரு ஆசையை தூண்டு விடுறது. முதல்ல ஒரு தப்பு காரியம் பண்றதுக்கு அவனுக்கு ஆசையை தூண்டுபடி பண்றது, அது எந்த விதமான கெட்ட காரியங்களா இருந்தாலும் சரி, அதுக்கு அந்த தூண்டி விட்டு அதுலயே பூர்ணமான ஆசை வரும்படியா பண்ணுவான், அதுக்குதான் அபினிவேசன். இப்படிப்பட்ட அபினிவேசன் அவன் என்ன சொல்றான், நான் காரியத்துல இறங்கினேன் அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட தளங்கள் வந்தாலும் அது ரொம்ப மட்டமான காரியம் வந்தோ அது செய்யறதுக்கு அவனுக்கு அதுவே நோக்கு ஊற்றம் உடையதான் இருப்பான். அப்படிதான் நான் பண்ணுவேன். அது இல்ல ஜனங்களுக்கு இப்ப நமக்கு பணம் தான் போகணும், பணம் எப்படி வந்தா என்ன, அதனால நமக்கு கஷ்டம் வரும், இல்ல கஷ்டம் கொடுத்து அவன் பணத்தை பிடுங்கலாம், இப்படி எல்லாம் பணத்தை ஆசைகளால அந்த பணத்துல ஆசை வச்சுன்னு வச்சுக்கோ, எந்த நிலத்திலையும் நம்ம சமாளிக்கலாம். இப்படி ஜனங்களை தூண்டி விடுறதுதான் இந்த அபிநயத்துடைய கஷ்டம். அவன் என்ன அவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யாரு அப்படின்னாக்க, நான் மகாமோகனுடைய அரசபையில ட்ரெஷரா இருக்கேன், அதான் காசாளராக இருக்கேன், இந்த அவனுடைய காசெல்லாம் இவன் தான் பார்த்துக்கிறான். அவனுக்கு எல்லாமே இருக்கான், அது ட்ரெஷர் மாதிரி இல்லை, அவனுக்கு எல்லாமே இருக்கான், அவனுக்கு உடன்பிறா சகோதரர் மாதிரி இருக்கான் அப்படிலாம் சொல்லப்படுறது.
இப்படி அவன் அது மட்டும் இல்லை, தனக்கு ரொம்ப சிநேகிதன் அவன், தனக்கு கூட பிறந்த சகோதரன் மாதிரி லோபன். அந்த லோபனையும் அவன் லோபன்றவன் ரொம்ப கருமி, காரியம் செய்து சோம்பேறி போயிடுவான். அப்படிப்பட்ட அவனையும் சோர்ந்து போகாதபடி அவன் உற்சாகப்படுத்தினே இருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு யோசனை வந்துருக்கு, ஐயோ நம்ம இப்படி இருக்குமே, நமக்கு பெரிய ஆபத்து வந்துருது. என்ன ஆபத்து அப்படின்னா, மகாமோகன் விவேகன்ற ராஜா கிட்ட நமக்கு ஆபத்து வருது. என்ன ஆபத்து அப்படின்னா, இந்த விவேகன் வெறுமை இருக்க மாட்டேங்கிறான். எல்லாரையும் கூட அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லித்தரேன், உனக்கு உபயுக்தமா வேதத்தெல்லாம் சொல்லித்தரேன், நான் வந்து சான்ஸ்கிரிட் கிளாஸ்லாம் சொல்லித்தரேன். இப்போ ஜிஎஸ்டிகளை பண்றாங்க, நான் ஒன்றுனா சொல்கிறேன். சின்ன சின்ன உபன்யாசங்கள், பெரிய பெரிய வித்வான்களுடைய உபன்யாசங்கள், இதெல்லாம் இருக்க அவளே இன்ட்ரெஸ்டாக கேட்கலாமே அப்படின்ற மாதிரி அவன் விவேகன் இதே மாதிரி ஒரு லோகத்தை கெடுக்க இருக்கான். யாரு? விவேகன். அந்த விவேகனால நமக்கு பெரிய ஆபத்து வருது. அதுவும் இல்லை, அவன் என்ன சொல்றான், நம்ம மதத்தினுடைய, அதாவது பாஷ்யகார சித்தாந்தம், சுவாமி தேசியனுடைய சித்தாந்தம், இவைகளெல்லாம் தப்பான அர்த்தம் சொல்றாங்க, அவளோட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதான் இதனுடைய தோஷத்தெல்லாம் சொல்லி நம்ம நம்ம சித்தாந்தத்தை அவங்க எண்ணம் வரும்படியா பண்றான். அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியாத விஷயம், யாரு? பகவான் கண்ணுக்கு தெரியாத, அவனை பத்தி சாஸ்திரங்கள் சொல்றத நம்பிக்க முடியாம பண்றான். கண்ணுக்கு தெரியாத வஸ்துவை எப்படி நம்புறது? இப்ப அம்மா வந்து அப்பாவை காமிச்சு தான் அவங்க அப்பான்னு சொல்றோம், கண்ணுக்கு தெரியுது, நாம நம்புறோம் அப்பான்னு சொல்றோம். கண்ணுக்கு தெரியாது, அவன் தான் சுவாமி, நமக்கு அவன் தான் ரக்ஷகன் அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம நம்புறது? அவன் தான் தொகை மதாச்சு பிதா தொகை குரு சுவாமின்னு சொல்றாரு. இதெல்லாம் நம்ப முடியுமா நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை கொண்டு அப்படின்னா? இல்லை, அதெல்லாம் இல்லைப்பா, நீ உனக்கு இது தெரியாது, நீ அவன் மேல பக்தி பண்ணு. உனக்கு ஏப்பா மகாபாரதத்துல உனக்கு அர்ஜுனுக்குள்ள எவ்வளவு உபகாரம் பண்ணிட்டான், நீ கதையெல்லாம் கேட்டுக்கே இல்லை, அதெல்லாம் கதை தானே சுவாமி அப்படின்னா. ஏப்பா இது கதை இல்லைப்பா, ஒரு யுகத்தில் நடந்துருக்கு, யுகத்தில் நடந்தது. அதே மாதிரி எத்தனை துரியோதனர்கள் இந்த காலத்துல இருக்கான், எத்தனை பாண்டவர்கள், எத்தனை எவ்வளவு சில பேர் இருந்தா கூட எப்படி இருக்கா, அவள்லாம் இந்த லோகத்தை வாழ்ந்துட்டு இருக்காரு, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கா, பகவான் அவளை ரட்சிக்கிறான். அப்போ அவளை ரட்சிக்கலன்னு அவளையும் ரட்சிக்கிறான். ஆனா இவாளுக்கு இன்னும் அவன் மேல நம்பிக்கை வரும்படியா இவனை சிக்ஷித்து ரட்சிக்கிறான் பெருமாள். அவன்லாம் ஒழுங்கி போட்டான், அவனை திரும்பவே மாட்டான். அதனால அவன் விஷயத்துல சாதாரண ரட்சணம் பண்றான். ஆனா அவனை நம்பிக்கிறவர்களுக்கு சமத்தையும் கொடுத்து நம்பிக்கைவர்களுக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமா வரும்படியா பண்ணி அவனை அதுல சாஸ்திரத்தை நம்பிக்கை வரும்படியா பண்றான். இதுதான் பெரிய பெருமாள் பண்ற உபகாரம். அதுக்கப்புறம் பிரபத்தி பண்ணுன்னு சொல்றான். இந்த பிரபத்திக்கு என்னடா அங்கங்கள், அதெல்லாம் பத்தி சொல்றான். ஆனா பார்த்தா பக்தி ஓப்படுறதை விட பிரபத்தி பண்ணிக்கிறது ரொம்ப சுலமா இருக்கு போடுங்க. சரி பிரபத்தியே பண்ணிக்கலாம், பக்தியமே வேண்டாம், இதெல்லாம் கை விட்டுடுது, இப்பயே விட்டாச்சு. ஆனா நமக்கு இன்னும் சௌரியமா இருக்க என்ன அப்படின்னு சொல்லி முன்னேதான் பிரபத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு போய் அந்த ஆச்சாரியத்தை போய் சேவித்து பிரார்த்திக்கணும். சரி, அவன் என்னைக்கு வர சொன்னாரோ அன்னைக்கு போகணும். ஏன்னா அவள்லாம் கிரகஸ்தாலம் இருந்தா, அவளுக்கு பஞ்சசம்ஸ்காரம்ல வந்து அதுக்கு ஹோமங்கள்லாம் பண்ணி ஆகணும். அந்த ஹோமம் பண்ணி வைக்கிறதுக்கு இன்னொருத்தர் வரணும், இல்லை அவரே பண்ணணும். இல்லை ஆற்றுல அனுப்பிக்கிட்டே இருந்ததுன்னா அவர் ஹோமம் பண்ண முடியாது. அதெல்லாம் பார்த்து இன்னைக்கு நாளைக்கு சொல்லுவேன். மரமானா அந்த மாதிரி காரியமே இருக்கு. என்னைக்கு போனாலும் சுத்தமா பண்ணிக்கலாம். நான் 4 கிழமை கூட பார்க்க மாட்டேன். கிரகஸ்தாசம் பண்றவா, இன்னைக்கு அஷ்டமி, நீ ஏகாதசி, நீ துவாதசி, இதெல்லாம் பண்ண முடியாது. மடத்துக்கு துவாதசி கூட ரொம்ப அவசரம்னா சில பேர் பண்றா. ஆனா அதே பிரதானமா கிடையாது கூடாது. ஏன்னா அது துவாதசி நிறைய இருந்ததுன்னா இல்ல ஒரு அவசரம் அப்படின்னா ஏதோ பண்றாலும் தவிர துவாதசி அன்னைக்கு பாரணம் முக்கியம். அந்த பாரணம் நாடி ஆகக்கூடாது. ஆக இப்படி எல்லாம் ஒரு நியமம் இருக்கு. அதனால எந்த நாளும் படத்தை பண்ணிக்கலாம். இப்படி அந்த அங்கங்களுடைய பிரபஞ்சையும் அதனால வரக்கூடிய பலன் மோட்சம் தான் பலன் அப்படின்றது அவன் நல்லா இருக்கு சொல்றான். எல்லாருக்கும் அது ஒரு ஆசை இப்படியா பண்றான்.
அப்புறம் இவ்வளவுதான் தெரிஞ்சுட்டு நீ நல்ல குணம் சாத்விக குணமுடையதான் இருக்குடா. இந்த கர்வம் இதெல்லாம் கூடாது உனக்கு அப்படின்னு படிப்படியா எந்தெந்த குணங்களை உடனோ அந்த குணங்களை தான் சொல்லி கொடுத்துருவான். சரி பிரபத்தி ஆயிடுத்து, நீ சதாசனம் பெருமாளே நினைச்சிட்டு அப்படின்னு அப்படி சொல்லி கொடுப்பான். அதனால இப்படி எல்லாம் பல விஷயங்களை கொடுத்து இந்த ஜீவர்களை மாத்திட்டு இருக்கான் விவேகம். அதுக்கோசரம் இப்போ விவேகம் என்ன பண்ணியிருக்கான், தன்னுடைய சிஷ்யனுக்கு எந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறது இடம் அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டு வரான். நம்ம இப்போ அவனு வந்துருக்கான் பாரு. அதனால நாம ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு அவ பார்த்தான். விவேகனும் சுமதியை வந்ததை பார்த்துட்டே இருக்கான். உடனே சொல்றான், இவெல்லாம் ஏமாத்திரம். நம்ம மகாமோகன் கிட்ட காமன் எல்லாம் இருக்கானே, அவன்னா காமன் லோகன் இவெல்லாம் இருக்கானோ இல்லையா, இவெல்லாம் பெண்டாட்டிக்கு அடைங்கனா இருக்கான், காமன் ரதிக்கு அடைங்கனா இருக்கான். இது மட்டும் இல்லை, அந்த காலத்துல ஸ்ரீமத் ராமாயண காலத்திலே சொல்றேன், விஸ்வாமித்திர பெரிய தபஸ் பண்ண, அந்த தபஸை கெடுக்கிறதுக்காக இந்திரன் என்ன பண்ணான், மேனக ரொம்ப திலோத்தம எல்லாரையும் அனுப்பிச்சான் அவர் ஞானத்தை கலைக்கிறதுக்காக. அதே மாதிரி இந்திரன் என்ன பண்ணான், அகல்ய அழகில் ஈடுபட்டு அவளோட சேரணுவதற்காக அந்த கௌதம முனிவர் இல்லாத சமயத்துல அவனை வேஷம் போட்டு ஏமாத்தி இது பண்ணிட்டான். இப்படி எல்லாம் எல்லாமே காம விஷயம், பெண்கள் விஷயத்த காமம் இருக்கதான் இருக்கும். அதனால இந்த மகாராஜா என்ன பண்றான், நம்மளுடைய சைன்யத்தை ஸ்திரீகளை கொண்டு அவனை விவேகம் ஜெயிக்கணும் அப்படின்னு இவன் யோசனை பண்ணிட்டு இருக்கான். உடனே திரைக்கு உள்ள பின்னாடி அபிநவன் போய் சொல்றான். அபிநவன் நம்ம மகாமகராஜன் இருக்கானே, அவனை சேர்ந்த காமன் எல்லாம் இருக்கான் இல்லையா, அவெல்லாம் ஸ்திரீகளால் ஜெயிக்கப்பட்டான். அவெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஸ்திரீகள் தான் அவ கிட்ட காமன் கிட்ட போய் அவ ஈடுபட்டா. அதனால இது நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. உடனே அபிநவன் என்ன பண்ணா, அந்த சிரிப்பு திரைக்கு பின்னாடி, அதாவது அபிநவன் போய் சொல்றான் ஒரு குரல் கேட்டு, அது ஒரு பொம்னாட்டி குரல். அந்த அதுவும் ஒரு ஏழனமான சிரிப்பா இருக்கும். உடனே அவனுக்கு கோபம் வருது அபிநவனுக்கு, யார் அந்த வேஷி என்ன போய் சொல்றான்னு சொல்றான் அப்படின்னா. உடனே திருப்பி அந்த குரல் திரைக்கு பின்னால, ஐயோ மறுபடியும் போய் சொல்றான், என்ன அக்னி சாட்சியா என் கையை பத்தி கல்யாணம் பண்ணிடா, நான் அசல் குடிச்ச புருஷனோ கண்டெடுத்து பார்க்காதவன், அப்படி இருக்க என்ன என் கணவரே வேஷி கூப்பிடுறாரு, என்ன இது நியாயமா இது அப்படின்னு கத்துறான். இவன் குரல் கேட்டு முதல்ல ஒரு முன்னாடி குரல் கேட்டு யாருன்னு தெரியல, அப்புறம் அக்னி சாட்சியா என்ன கல்யாணம் பண்ணிட்டு நான் இந்த அசலா பார்க்க இந்த குரல் கேட்டவுடனே, ஐயோ தன்னுடைய மனைவிதான் சொல்றாரு சார் அப்படின்னு சொல்லி உடனே தன் மனைவி பார்த்து ரொம்ப, நான் நீ நினைச்சது சொல்றேன், நீ எப்படி படுது தெரியுமா, உங்ககிட்ட கெட்ட வாசனையே கிடையாது, ஆனா அவளுக்கு பேர் துர்வாசனை. ஆனா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஆனா நான் சொன்னதுதான், ஆனா இப்ப நீ இல்ல அந்த பேசிக்கிறது, நான் உன்னை நிரூபிக்கிறப்ப அப்படின்னு சொல்றான். உடனே துர்வாசனை உள்ள வர, துர்வாசனை சொல்ற, அதாவது என் பிரிய நாமனே, அதாவது மகாராணி துர்மதிக்கு நாங்க அந்தப்புறத்துல அதாவது அவளை பணிவிட பண்ணிட்டு இருந்தேன், அதனால எனக்கு வெளி உலகமே என்னன்னு தெரியாது எனக்கு. நம்ம நீ இன்னும் சொல்லிடுற காமன் லோகன் இவர்கள்லாம் நம்மளுடைய வீரர்களை எந்த ஸ்திரீகள் ஜெயிச்சார் அப்படின்னு கேட்டான். கேட்கலாம். உடனே அப்படியே சொல்றா, சரி இப்ப கேட்குறது சொல்றேன் போய் சொல்றேன்,
இப்ப நம்ம எதிர்த்திருப்பில் இருக்கானோ இல்லையோ யாரு விவேகன், அவங்கிட்ட ஜுகுப்சை, திதிக்ஷி, துஷ்டி, ஆத்மவித்தை இவெல்லாம் முன்னாடி, இவாள்லாம் யாரு விவேகனுடைய கோஷ்டியை சேர்ந்தவா. அவ என்ன பண்றா, நம்மளுடைய காமன், லோபன், அதுக்கப்புறம் இன்னெல்லாம் இருக்கலாம் இல்லையா, அதாவது காமன், லோபன், நிறைய பேர்லாம் இருக்கான். அதுல அந்த ஜுகுப்சேன்ற என்ன பண்றா, ஜுகுப்சேனே ஒரு பெண் பெண் அவன் என்ன இதுவாப்பா, இந்த காமன் கிட்ட போய் இந்த பொம்னாட்டி ஆசை வச்சுட்டு இருக்கே, அது ரொம்ப தப்பு, அது ஒரு ஜுகுப்சியான காரியங்கள் அதெல்லாம் வாங்க விட்டுடு அப்படின்னு அவங்ககிட்ட அந்த என்ன குணம், அந்த குணம் அதிகமா இருக்கோ அது தப்புன்னு சொல்லி அவனை திருத்தறதுக்கு ஜுகுப்சை பிரயத்தனப்படுறான். இதெல்லாம் விவேகன் நம்பிச்சிருக்கான். நீ போய் காமனை அவன் பொம்னாட்டி பிடிச்சவன், அவன் மாத்திரு நீ அப்படின்னு. அந்த பேரே ஜுகுப்சேன்னு பேரோடு. அதுக்கப்புறம் இந்த கோபம்னு ஒரு கேரக்டர், அது மகாமோட செட்டு. அந்த கோபன்றவங்க கிட்ட போய் அவன் சொன்னான், அந்த பாருவா திதிக்ஷை தான் பொறுமை. இந்த பொறுமையா இருந்த பொழுது கோபத்துக்கிட்ட போய் எதுக்கு இருந்தா கோபப்படாது. கோபம் வந்துச்சுன்னா நீ உன்னையே மறந்துடுவ, நீ செய்த காரியத்தை நிதானம் இருக்காது, அறிவு எழுந்து நீ செய்யற காரியம் தப்பாயிடும். அதனால பொறுமை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவ உபதேசம் பண்றான். யாருக்கிட்ட? கோபத்துக்கு கோபம் உள்ளவங்கிட்ட. திதிக்ஷை யாரு? விவேகனுடைய ஆள். அந்த பொம்னாட்டி இவனை காப்பாத்து, இவனை இது பண்றான், மாத்திரத்துக்கு விளையாடப்படுறான். அதுக்கப்புறம் துஷ்டின்னா போதுன்ற மனசுதான் இருக்கு துஷ்டி. அவன் என்ன பண்றா, பணத்தை லோபன் இருக்கான். லோபன் பணத்தை எல்லாத்தையும் சேர்த்து வைப்பான், ஆனா யாருக்கும் உனக்கு கொடுக்க மாட்டான். அவன் சொல்றா, நீ உனக்கு அளவுக்கு மீறி இந்த சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிய, உனக்கு வேண்டியது உன் பையனுக்கு வேண்டியது, உனக்கு வேண்டியது சேர்த்து வச்சுக்கோ, உன் பையனுக்கு வேண்டியது சேர்த்து வச்சுக்கோ பரவாயில்ல, ஆனா உன் பையனுக்கு பிள்ளை வளர்ந்து அவனுக்கு பிள்ளை வளர்ந்து அங்கெல்லாம் சேர்த்து வைக்கணும். உனக்கும் உன் ஆண்டாள் வாழறதுக்கு நீ வச்சுட்டா உன் பையன் கஷ்டப்படாது உனக்கு காப்பாற்றுவான். அந்த பையனுக்கு கஷ்டப்படாது நீ நினைக்கிற, சரி அது தப்பு இல்லை வாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அந்த பொண்ணு அவனுக்கு சேர்த்து வைக்கணும், அப்புறம் அவன் குழந்தை வந்து இதெல்லாம் நீ பண்ணாது. திருப்தியா உனக்கு வச்சிருக்கிற பணத்தை வச்சுட்டு நீயும் அவங்களால சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு இந்த துஷ்டியானவள் லோபம் கேட்ட உபதேசம் பண்ணான். இப்படிலாம் பண்ணிட்டு அவளுக்குலாம் சொல்றதுலாம் சரியா இருக்கேன்னு ஒரு மனசு மாறுறது இல்லையா. அதனால இப்படி விவேகன் என்ன பண்றான், ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு பொம்மளையும் அனுப்பிச்சு இது பண்றான். ரொம்ப அழகா தேசி கொண்டு போற இல்லையா. அதுக்கப்புறம் ஆத்ம வித்யை எவரா, நீ எவ்வளவோ படிச்சிருக்க, பிஏ, பிஎல், எம்ஏ, எப்பாசின்னு படிச்சிருக்க, நீ என்ன படிச்சா கூட நீ பிராமணனா இருக்க, கொஞ்சம் அத்தியனம் பண்ணிக்கோ, சன்னியாசத்தை பண்ணு, பெருமாள் திருவானத்தை பண்ணு, ஆச்சார சேவை, இப்படி எல்லாம் ஒண்ணு இந்த ஆத்ம வித்தை சொல்லி கொடுக்குறது அவனுக்கு. அந்த காலத்துலாம் பெரிய பெரிய போஸ்ட்ல பெரிய பெரிய ஜட்ஜெல்லாம் இருந்திருக்கா. எல்லாரும் அந்த பஞ்சகத்தோடையும் அழகான திறமன், கையில டர்பன், தலையில டர்பன் எடுத்து போவா, விடுக்காருங்க அவளை தான் பார்த்தாங்க. பழைய காலத்துல அவன் வக்கீலுடைய போட்டோத்தை பார்த்தா இப்படி எல்லாம் நம்ம பெரியவெல்லாம், அதுவும் விவி கோபாலாச்சார், தசாமிங்க, இப்படி பெரிய பெரிய அவெல்லாம் பிஏ வக்கீல் அவெல்லாம். இன்னும் நிறைய பேர் இருக்கா, பேர் சரியா வரல ஞாபகம். அவ எல்லாருமே விலட்சணமா இருந்திருக்கா. அவரை பழிச்சு நிறுத்திக்கிட்டு போவா. ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்னா ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல முக்காவாசி ஸ்ரீ வைஷ்ணவன் தான் வாத்தியா இருப்பான். அது ஒரு ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல. இப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. இப்ப எல்லா இடத்துலயும் கூத்துறர்கள் வந்துட்டான் ஒவ்வொரு காலேஜ்லயும். என்ன அதனால பசங்களுடைய தரமும் குறைஞ்சு போச்சு. அந்த காலத்துல பசங்க வாத்தியாரை கேட்டா பசங்க பயப்படும். ஒரு சதையை குச்சி கிழுவ, அந்த ஒரு கிள்னாலே போடும், அப்படின்னு. ஆக இப்படி எல்லாம் ஒரு பெரிய இடத்துல நம்ம பெரிய பெரிய வைதிகள்லாம் இருந்திருக்கா. அதனால இந்த ஆத்ம வித்யான்றது எல்லாருக்கும் நல்லது உபதேசம் பண்ணுது. பெருமாளாருக்கு என்ன வழி, பெருமாளார் இருக்கு அப்படின்னு சொல்றது. ஆக
நமக்கு அகங்காரம் கூடாது, மமகார அகங்காரம் கூடாது அப்படின்லாம் சொல்லித்தரான். இப்போ இந்த ஸ்திரீகள் தானே அவளை மாசத்துக்கு பிரயத்னப்படுறா, யாரு மகாமானுடைய ஆளுங்கள்லாம். அதனால அந்த ஸ்திரீகள் நம்ம கிட்ட வந்துடும், நம்ம என்ன பண்றது அப்படின்னு அவளை இவளை பயம். அதனால இவள் தான் அந்த விவேகன்கிட்ட இருந்து வந்த சுகுப்சை, திதிர்ஷி, திதிக்ஷை, சுஷ்டி, ஆத்மவித்தை, இந்த ஸ்திரீகள்லாம் மகாமோகன் அவருடைய ஆளுலாம் தோகடிக்கணும் வர ஆவா அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே துர்வாசனை சொல்றா, இது நடக்கிற காரியமா இது? அவ என்னதான் பிரயத்தனம் பண்ணா கூட மகாமோகன் ஆள்லாம் அப்படி மாறக்கூடியவனா, அது ஒரு நாள் நடக்காது, ஒருபோது நடக்காது. ஆனா அவெல்லாம் யாரு, இந்த திதிக்ஷ, சுஷ்டி, ஆத்மவிதை, இவெல்லாம் நம்ம வலையில இருந்து அவளே வந்து விடலாம். அதாவது விளக்குல விட்டில் பூச்சி ஒன்று விழுந்ததுன்னா அது தடுத்துடலாம். ஆனா மொத்தமா வந்ததுன்னா அது மொத்தமா செதுக்கணும். அதனால அதுக்கு தான் நம்ம வலையில வந்து சாக போறது அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே அப்படியே இது யார் சொல்றா, துர்வாசனை சொல்றான். அவ காரியம் தான் பறிக்காது, அவளா விளக்கு வந்து அவளே வந்து நாமெல்லாம் நம்மளாம் விளக்கு மாதிரி, அவள்லாம் விட்டில் பூச்சி மாதிரி. நம்ம பிரகாசம், அதாவது என்ன லோகத்துல மகாமோகன் மாதிரி ஆட்கள் தான் அதிகமா இருக்கா. அதனால அந்த இடத்துக்கு நல்லா வந்து அவ சேர்ந்து, ஐயோ இவங்கிட்ட மாட்டிட்டோம், இது என்ன பண்ணுவோம், மொத்தமா வந்து இதெல்லாம் போய் சொல்லணும். லோகத்துல கெட்டத்துக்கு தான் நிறைய பேர் வருவா, என்ன நல்லதுக்கு யாரும் வரமாட்டான். இதெல்லாம் கூட சேர்ந்து, அவர் சொல்றது அவர் தான் எங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்குறாரு, நீ வந்து எங்களை மாத்திட்டு வந்துட்டியா, நீ அடிபட்டு போவ, இப்பதான் போறே இல்லை இந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவான் துஷ்டர்கள்லாம். அதே மாதிரி நம்ம கிட்ட இருந்து அவனா வந்து மாட்டிக்கிறாவா அப்படின்னு இவன் சொல்றான், குருமதி சொல்றான். அப்படின்னு சொன்னான். அப்படிதான் நான் நினைக்கிறேன். தெய்வத்தினால எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு யாராலையும் சொல்ல முடியாது. சில சமயம் பாண்டவர்கள் 5 பேர் இருந்தா கூட, கௌரவர்கள் 100 பேர் இருந்தா கூட யாரும் ஜெயிச்சது கிடைச்சல. அதனால இதை வச்சு சொல்ல முடியாது, பகவத் சங்கல்பத்தை தான் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதாவது துர்வாசனா சாகமாத்திரேன காரியம் சங்கடத்தை அதாசாக கலு வேதாக சலபிய இவ ஆத்மநிவேசன அயம் பிரபுத்தாக. துர்வாசனை சொல்றா, அப்படின்னா அவ பண்ண காரியம் பலிச்சிடுமான்னு கிமுத்து கிம் உற்சாகமாக காரியம் சகதே, அவ அப்படி முயற்சி பண்ண நடந்துருமான்னு அதாதான் கல்வியத்தாக. அது ஒருபோது நடக்காது. சலபிய இவ ஆத்ம விநாசனை ஸ்வயம் பிரபுத்தா. தன்னுடைய உயிரை பார்த்து விட்டு பூச்சி என்ன பண்ணும், அது விளக்கு எரியுதேன்னு சொல்லி வரும், ஆனா தன் உயிரை அதுல போய் மாற்றிடும். அந்த மாதிரி இவெல்லாம் இங்க வந்து தங்களுடைய உயிரை மாற்றிடுவா. இங்க வந்த உடனே அபிநயம் சொல்றேன், சவிஷாதம் அபிநயம் அகமபி ஏவம் அத்தியாவசியாமி, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அதாபி எதிர்ச்சாதேவி கிம் ஆச்சரியதி துரவதம். ஆனா எதிர்ச்சாதேவி பகவத் சங்கல்பம் இருக்க, அது எப்படி இருக்குன்னு துரவதம் நம்மளால ஊகிக்க முடியாது. சலபி நிபாதே பிரதீபோபி கதாச்சிது விநாசம் அதிகச்சது. அதாவது விட்டில் பூச்சி வயசுல வந்தா, விட்டில் பூச்சி ஒரு விட்டில் பூச்சி வந்ததுனாக்க விளக்குல வந்து அது செத்து போடும். ஆனா பல விட்டில் பூச்சி வந்து விளக்கு அணைஞ்சு போடும். நான் அப்ப தப்பா சொல்லிட்டேன். பல விட்டில் பூச்சி வந்தா எரிஞ்சு அணைஞ்சு போடும். அதான் இங்க சொல்றேன் அபினிவேசன். சரபி நிபாதே பிரதீபோபி, அந்த விட்டில் பூச்சிகள் விளக்குல விழுந்தா கூட கதாச்சிது விநாசம் அதிகரிச்சது, ஒருபோதும் விநாசத்தை அடையாது. ஆனா விளக்கு அணைஞ்சிடும், அதுகள் உயிர் போகாது அப்படின்னு சொல்றான். அதனால
நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது, யாராவது சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னான். உடனே துர்வாசனை சொல்றா, சவிஷாதம் ரொம்ப கவலையோட, எத்யேவம் மகாமோக பர்யந்தானாம் அஸ்மத் பிரபுனா விநாசோ பவேது. நீங்க சொல்றதை பார்த்தா அப்படின்னு சொல்றா, நீங்க சொல்றதை பார்த்தா மகாமோகராஜா அவனுடைய ஆள்கள் நம்ம ஆள்லாம் எல்லாம் சேர்ந்து என்ன விவேகனுடைய ராஜாவோட கூட ஏற்படக்கூடிய யுத்தத்துல நமக்கு நிச்சயம் தோல்வியும் ஏற்படும், தோல்வியும் அழிவு ஏற்படும் சாத்தியமா இருக்கே, அப்படி என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கிறா துர்வாசனை. அபினிவேசனா சப்ரூக்ஷேபம் விஷயத்து கொஞ்சம் யோசனை பண்ணலாம். பிரியே மயாது ஜீவிதவியமே சர்வதா, நான் என்னுடைய உயிரை இழக்கிறதுக்கு நான் தயாராது. இப்போ மகாமோகன் விவேகனோட சண்டை போட போனா இவெல்லாம் கூட போகணும், கூட போனா அதுல யுத்தத்துல இவன் அழிஞ்சு போகலாம். அப்போ அழிஞ்சு போயிட்டா நீ உயிரை போகிறதுக்கு நீ உன் உயிரை போகிறதுக்கு நீ சித்தமா இருக்கியான்னு கேட்கிறாவோ. அவன் சொல்றான், ஐயோ நான் என் உயிரை விட மாட்டேன், அதனால எனக்கு அது விஷயம் இல்லை. அதுக்குதான் என்ன மயாது ஜீவிதமே சர்வதா, நான் எப்பொழுதும் வாழணும் தான் ஆசைப்படுறேன். அத்தனைச்ச உபாயமே உற்பத்தியான், அதுதான் என்ன வழி யோசனை பண்ணிட்டு இருக்கான். எதுனா மகாமோகன்ல வெளில போயிடலாமா, இல்ல சண்டைக்கு கூட தான் போகணுமே. இப்போ அதாவது சண்டை வரத்துக்கு முன்னாடி எதுக்கிட்ட போய் சண்டை ஆகிட்டு தேவைப்படும், அதனால நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனா அவனோட இருந்தால் சண்டைக்கு கூட போகாது இருக்க முடியாது. போக சஞ்சய ரூபாத்து மகாமோக கோஷ கிரகாத்து நிர்கத்திய முமுக்ஷா புரஸ்காரேன விவேகம் ஆசிரிதா சமாஜ்ய அபிநிவேசே இது சவிசேஷ கிரகீத நாமகா சிரஞ்சீவிஷ்யாமி. நம்ம ராஜா என்ன பண்ண, லோகத்துல இருக்கிற போகங்கள்லாம் அனுபவிக்கிறதுக்காகவே அதே லட்சியமாக கொண்டிருக்க நம்முடைய மகாராஜா. அது ஒரு தனி கூட்டம், எப்பவுமே இந்த லோகத்துல இருக்கிறதா நம்ம எல்லாத்தையும் அனுபவிப்போம் அப்படி. அதனால நாம இப்ப பேசாம இங்கிருந்து நம்ம வெளியில போயிடலாம். அதாவது இவன் குரூப்ல இருந்து வெளியில போயிடலாம். போக சஞ்சய ரூபாத்து, இந்த போகத்தை எப்பவுமே லோகத்துல இருக்கிற சிற்றின்பங்களை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணம் உடையவன் மகாமோக கோஷ கிரகாத்து. அப்படிப்பட்ட இந்த கும்பல்ல இருந்து நிர்கத்திய வெளிப்படுத்தி முமுக்ஷா புரஸ்காரேன விவேகம் ஆசிரிதா. அதனால மோட்சத்துல ஆசையோட விவேகங்கள் அவன் கிட்ட போய் ஏற்கனவே முமுக்ஷுன்றவர் விவேகனுடைய கோஷியை சேர்ந்தவர். அதனால முமுக்ஷா புரஸ்காரேன ஏற்கனவே முமுக்ஷு இவங்கிட்ட பேசியிருக்கான் அபிநயிக்கலாம். அதனால நம்ம முமுக்ஷ புருஷகாரியா வச்சு புருஷகார புத்தியா வச்சுட்டு விவேகனை போய் நம்ம ஆசிரியக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நேரம் போய் போக முடியாது. அதனால முமுக்ஷுன்னு ஒரு பொம்னாட்டி இருக்கா, அவன் மூலியமா போயிடலாம். அதான் பிராட்டி மூலியமா போட முடியும். விவேகம் ஆசிரிதா சமாஜ்ய அபிநிவேச இது சவிசேஷ, அவருடைய சிபாரிசு பேர்ல விவேக ராஜாவுடைய கட்சியில சேர்ந்துள்ளான். எவ்வளவு அதாவது இப்ப நடக்கிற மாதிரி இப்ப இந்த ஆட்சியில எத்தனை பேர் அதுல இருந்து கை செய்து எல்லாம் பணத்துக்காக தான் போடுறான். ஒருத்தனுக்காக நேர்மை இருக்கா, அப்படிதான் சேர்த்துக்கிறானே, அவனுக்கு தான் புத்தி இருக்கா. அப்படியாவது நான் ஜெயிக்கணும், அப்படியாவது ஆட்சி இருந்ததுன்னா எனக்கு வேணா ஆட்சி வேணாம், இப்படிதான் எனக்கு மெஜாரிட்டி வரல அப்படின்னு போக வேண்டியது தானே. எல்லாம் பணம் தான். அதுக்காக இவ்வளவு பேரம் பேசலாம். இதெல்லாம் சுவாமி இந்த நாடகத்தை சேர்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனால இப்ப அபிநவேஷ் என்ன பண்றான், முமுக்ஷுடைய சிபாரிசுனால முமுக்ஷு ஸ்திரீ அவ மூலியமாக விவேக ராஜாவோட சேர்ந்துள்ளான், அவன் சேர்ந்துள்ளான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். யாரு அபிநவேசன்? யார்கிட்ட? துர்மதிக்கு, துர்வாசனை கிட்ட. அதனால ஆதாயத்துக்காக கட்சி மாறுது.
அதனால இது எல்லா காலத்தையும் எல்லா அந்த காலத்தையும் இருந்திருக்கு. சரி, அப்போ என்ன பண்றது? இப்போ நீ உனக்கு பேர் அபினவேஷன், அபினிவேஷன் பேராச்ச, அபினிவேஷன் பேர் என்ன பண்ணுவேன்? ஆனா அதுக்கு சொல்ல பதில் சமாஜ அபினிவேஷன் வச்சுக்கிறேன் அப்படின்னா. சமாஜ அபினிவேஷன் என்ன அப்படின்னா, இந்த மோட்சத்துக்காக பண்ணக்கூடிய பக்தி யோகம் இருக்கும் இல்லையோ, அதுல சமாதின்னு கடைசி இது. அந்த அந்த அடைவதில் நான் அபினிவேசத்து உடையவனா இருக்கேன். இவன் முதல்ல சொல்றேன் சொன்னா, நான் அபினிவேசன் எல்லாரையும் அல்பமான விஷயங்கள் ஈடுபடுறதுக்கு உற்சாகப்பட முடியாது நான் இருப்பேன்னு சொன்னான். இப்ப இவன் பேர் எப்படி பாத்தீங்கன்னா சமாதி அபினிவேஷன். சமாதினா யம நியம பிராணாயம ஆசன பிரத்யார தாரண தியான தாரண சமாதி அப்படி சமாதி எட்டாவது அங்கம் வருது இல்லையா, அதுல சமாதினா அதான் மோட்சம் இருக்குது கடைசி. அதுல நான் ஆசையுடனா இருக்கேன், அதுல அபினிவேசனா இருக்கேன் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லலாம். இதெல்லாம் உத்தமர் சுவாமி வியாக்கியானத்துல எழுதியிருக்காரு. அந்த வாக்கியத்துல வரல. அதான் அதான் இதுல இருக்கு. விவேகம் ஆசிரிதா சமாஜ அபினிவேசி. இவன் பேர் இத்தனை அபினிவேசன் தான். ஆனா இப்ப நான் என் பேர் எப்படி மாத்தி பாருங்க, சமாஜ அபினிவேசன் இது சவிசேஷன. அபினிவேசன் விசேஷம் இல்லாம இருந்து இப்போ அதுக்கு என்ன விசேஷம் தெரியுமோ, சமாதின்னு விசேஷம். அதனால கிரீத நாமக்காக சிரஞ்சீவிஷியான் இப்படி என் பேரை மாத்திட்டு அவனுடைய கோஷ்டிலிருந்து நான் ரொம்ப நாளைக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவன் சொல்றான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உடனே துர்வாசன் சொல்றான், நாசர் நாச அகம் புனக தவப்பிரியா கதம்போ. சரி, நீ அப்படி பண்ண நான் இப்படி உயிர் வாழ்வேன் அப்படின்னு இவ கேட்கறான். நீ விட்டு கூட என்ன அந்த கட்சி நான் என்னை சேர்த்து நான் அந்த கட்சிக்காரன் போனோம், நீ மட்டும் போயிட்டு இருந்தா நான் உயிர் வாழ்வேன்னு சொல்றேன். அவ எங்கது என்ன அப்படின்னு கேட்கிறான். அபினிவேசா பிரியே கிம் விவசி, நீ ஏன் பயப்படுற? தொமபி தொமபி துரன்மயம் பரித்தேஜ மாமேவ பரிசரந்தி சுசங்கதா சிரன் ஜீவிஷ்யதி. இப்போ உனக்கு துர்வாசன் பேரும், அந்த துர்வாசன் பேர் வச்சுட்டு சுசங்கதா அதாவது சுவாசினியா, அதான் சுவாசனை என்ற பேர், நல்ல வாசனை உடையவன்னு வச்சுக்கோ. ஆக நீ இப்போ பேரை பார்த்துட்டு சுவாசனை பேர் வச்சுட்டு நீ என்னோட வந்து நம்ம ரெண்டு பேரும் போய் அங்க சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்றான். யாரு அப்படின்னு அதுக்கு துர்வாசன் சொல்றா, மகான் பிரசாத ஆரிய புத்திரஸ்ய எது சிரசேவிதஸ்ய ராஜ்யா மகாமோகஸ்ய விநாசேபி ஸ்வயம் ஜீவித சமாம் மாம்ச ரட்சிதும் அபினிவிஷதே மாம்சாபி. இத்தனை நாளா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சுதான் நன்றி இருக்கு. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணோம், இந்த மகான் மோகனத்தை எத்தனை வருஷமா நம்ம அதை ஊழியம் பண்ணியிருக்கோம். இந்த ஊழியம் சப்து இதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல இத அவன் ஊழியம் செய்ய வாருங்கள் தான் இன்னொரு மதத்துக்காரன். அதாவது முன்னையெல்லாம் வந்து இந்த செல்லுல வந்து கிறிஸ்துவனுடைய பாட்டே கேட்டது கிடையாது. இப்ப என்னன்னா என் செல்ல கிறிஸ்துவ பாட்டு வருது. அது எப்படி வருதுன்னு தெரியல எனக்கு. அது கேட்டா அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அதுல போய் இதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு, அதாவது நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்லாம் வருமா, அது போனா வராது, அது டெலிட் ஆயிடுமா அப்படின்னா. இப்போ காலம் ஆகிடுச்சு, அது எப்படி வருதுன்னு தெரியல.
இப்படி இந்த காலம் ஒரே அந்த மதம் பரப்பதும் அதுலயே போயிட்டு இருக்கு. அது இன்னும் என்ன கெடுதல் உண்டாக போறதோ தெரியல. இப்படி இவ சொல்றா, நாம 2 பேரும் அவங்களுக்கு இத்தனை வருஷமா நம்ம காரியம் பண்ணியிருக்கோம். என்ன நம்மளை இத்தனை நாளா காப்பாற்றி வந்தாலே மகான் பிரசாத் ஆரியபுத்திர எது ஸ்திரசேவிதே ராஜ்யம். ரொம்ப நாளா அந்த ராஜனுக்கு அந்த கைங்கரியம் பண்ணி வினாசேபி ஸ்வயம் ஜீவிதான். அந்த மகாபவன் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நாம் உயிர் பைசா போறோம் அப்படின்றத தப்பிக்கிறது நீ இவ்வளவு தீவிரமா இருக்கிற அப்படின்னு அவர் கேட்கிறார். அதாவது பண்றது சரியில்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ரட்சித்தும் அபினிவேசே அபினிவேசம் சொல்றார். நான் கேவல ஜீவித சமாத்மம் ஜீவித ஈஸ்வரி கல்வசி. அவர்களுக்கு உயிர் தான் முக்கியம். நீ உயிர் மட்டும் இல்லை, நான் கேவலம் ஜீவித சமாத்மம் ஜீவித ஈஸ்வரி கல்வசி. நீ என்னை ஆள்றவள் ஈஸ்வரி. ஈஸ்வரி தான் என்னை ஆளக்கூடியவள். எனக்கு பிரியமா இருக்கிற மட்டும் இல்லை, என்னை ஆளவில்தான் நீதான் அப்படின்னு சொல்ற. உடனே தூர்வாசனை சொல்ற, கன்யா கல்வேஷா சம்பிருத்தாசி எதேவும் சம்பாவேசி. ரொம்ப சந்தோஷம், என்னுடைய பாகம், என்னை இவ்வளவு தூரம் மதிக்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. சர்வதா அவலோக்கிய விசித்திய சாசங்கம். அப்படி எல்லாத்தையும் சுத்தி பார்க்கலாம். சுத்தி பார்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப பயத்தோட கூட பஷாமி தாருணான் திவ்ய அந்தரிக்ஷ பௌமான் உத்பாதான். இந்த ஆகாசத்திலையும் பூமியிலையும் எல்லா இடங்களையும் இந்த திவ்ய அந்தரிக்ஷ பௌமான் உத்பாதான். உத்பாதம்னா சகுனங்கள்லாம் சரியில்லை, ஏதோ ஒரே கழுகுகள்லாம் வட்டம் விடுறது என்ன சொல்லுவா, கழுகுகள்லாம் போறதுன்னு சொல்லுவா. கிருத்ராஸ்தோரண சூரசிங்கம் அபிதா அகிருண்ணன் அகிருண்ணபோ மண்டலி வாத்தியா மண்டல கண்டித துவஜபடி சூன்யானி சைன்யானினா ஸ்தூல பிராச கிருபான முத்கரதனு क्रूरे मुहुः किङ्करैः दृश्यन्ते परिवारिता इव दिश संवर्तकैः गृध्रास्तोरण शूलशृङ्गमितः अगृह्णन् नभो मण्डली. சொல்றான், இந்த ராஜாவுடைய வீட்டுகள் கொஞ்சம் அந்த வீட்டுகளுடைய வெளியில, அரண்மனைக்கு வெளியில அந்த மரங்கள் இருக்கு, அந்த மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மரத்துல கிளைகள்லாம் இருக்கு, அதுல கழுகுகள்லாம் நிறைய இருக்கு. அதை தவிர இந்த வாத்தியா மண்டல கண்டித துவஜபடி சூன்யானி சைன்யானினா, இந்த சேனைகள் ராஜா சேனை வந்து முன்னாடி கொடியெல்லாம் பிடிச்சு வருவார், துவஜங்கள்லாம் பிடிச்சு வருவார். அந்த கொடி துணிகள்லாம் கீழ்ச்சி போயிடுச்சு. இப்போ அலங்கோலமா காட்சி அளித்தாரு, அலங்கோலமா இருக்கு. சூல பிராச கிருபான முத்தரதனு குரூரை முகரை. அங்க எல்லா திசைகளும் சூலம், பிராசன ஈட்டி, அப்புறம் கர்க்கம், தனு, வில்லு, இவைகள் எல்லாம் எடுத்து யமனுடைய ஆட்கள் கோரமாக இருப்பத கண்ணுக்கு தெரியுது. அதாவது அரண்டான் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய்ன்னு சொல்லுவா. அந்த மாதிரி இப்போ இந்த பயத்தான இருக்க அபினிவேஷன் என்ன, விவேகன் ராஜாவோட சண்டை போட போறான், இந்த மகாமோகன் அவனோட சண்டை போட போறான்.
நாம போய் இதை மாட்டி போய் இவன் பயத்துல எல்லாம் பார்க்கறான், ஒரு ராஜாவுக்கு கெட்ட காலம் மாதிரி தெரியுது அப்படின்னு இவன் பயப்படுறான். பயத்துல வச்சு கஷ்டம், என்னடா இது கஷ்டம், என்ன நிவர்த்தி தர்ம பர்யேதி நாம்னா லோகேஷ் நாரதா அயம் ச தும்புரு ஸ்தௌ ச பிரணிதி மோகபைரினா. இந்த நிவர்த்தி தர்மத்துல, நிவர்த்தி தர்மம்னா தனக்குன்னு ஒரு, அதாவது பெருமாளத்தோட எதுவும் கிடையாது, பகவான் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு அந்த நிவர்த்தி தர்மம் எல்லா தர்மங்களிலிருந்தும் விடுபட்டு, மீதி தர்மங்கள்லாம் தனக்கு ஸ்ரேயஸ் வரணும், தனக்கு பிரேயஸ் வரணுன்றதுக்காக பண்றா வேண்டாம், எல்லாமே பெருமாள் இஷ்டப்பட்டு கொடுத்தா கொடுக்கட்டும், அதனால பெருமாள் தான் நமக்கு கதி அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் நிவர்த்தி தர்மப்படர்கள். அந்த நிவர்த்தி தர்மத்தை அனுஷ்டிக்கிற அவர்கள்ல யாரா பிரதானம் தான் நாரதர் தான். நாரதர், அப்புறம் தும்புரு நாரதர் தோன்றி அது திருமலேஸ்வரர்கள், அதே மாதிரி இந்த தும்புரர்கள் இவர்கள்லாம் என்ன பண்றா, விவேகனுடைய ஒற்றர்கள். இப்போ அவ மகாமோகன வேவு பார்த்தா வராலாம். நிவர்த்தி தர்ம பர்யேதி நாம்னா லோகேஷ் நாரதா அயம் ச தும்புரு ஸ்தௌ ச பிரணிதி மோகபைரினா அயோரபி பிரவிஷ்டஸ்ய அயம் திரிபுவன விதுஷகோ நாரதா ஸ்வேதவாயசைவ ராஜதானி. இந்த நாரதன்றவர் என்ன பண்ண, திரிபுவன விதூஷகோ நாரதா, மூன்று லோகத்திலையும் கலன் செய்வர், மூன்று உலகிலையும் கலன் செய்வர் யாரு, நாரதா. அவர் இங்க வர என்ன, அதாவது காக்கா எதுக்க வந்தாலே சவுண்ட் சரி கிடையாது. இவர் கொஞ்சம் நாரதர் வெள்ளையா இருப்பார், அதனால இந்த வெள்ளை காக்கா உள்ள வருது. இது என்ன, அவர் என்ன கணக்கு, நாரதர் வந்தாலே எல்லாருக்கும் பயன்தான், சரி என்ன கலகம் பண்ண போறாங்கன்ட்டு. அதனால நாரதர் வந்த பார்த்துட்டு கலக குதூகலம் தஸ்ய சுலட்சணம், அவருடைய நாரதனால என்ன, அவர் கலகத்தை உண்டு பண்ணவர் அப்படின்னு ஒரு பேரை உடையவர். விப்ரலம்பக வசம்பதஸ்ய வீராபிமானி தேவோ மகாமோகன். இந்த மகாமோகன் இருக்கானே அவனை அவங்ககிட்ட வந்து என்னத்தை கலா பண்ண போறான்னு தெரியல. நஜானே பவிதவிதா வைபவேன, இந்த மகாமோகனும் அவன் பெரிய வீரன் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அப்படிப்பட்ட அந்த வீரனான மகாமோகன் இவருடைய கலகத்துல ஆகப்பட்டு என்ன பண்ணுவான்னு தெரியல. அசவா எதேவ பவிஷ்யது ததேவ ததா. விதியானது ரொம்ப கொடுமையானது, இவன் என்ன நடக்கும் தெரியாது எனக்கு. அதாவது நம் விதி நம்ம கூடவே வருதுன்னு சொல்றது. அசவா எதேவ பவிஷ்யது ததேவ ததா, நாம் நடந்தால் நம்ம நேரம் கூடவே வருதோ இல்லையோ, அது போல நம் விதியும் நம் கூடவே வருது. ஆத்மசாயேவ கரு நீதி அலங்கனியா. நம்ம நேரம் நம்ம கூட தான் வரும், இல்லை வேற யாரும் கூட வருமா, வராது. அது நீ வராதுன்னு சொல்ல முடியும், தடுக்க முடியாது இல்லையா. அது மாதிரி இந்த விதிய மகாமுக விஜயலட்சுமி நம்ம விதி, அதாவது நம்ம விதியை நம்ம வெல்ல முடியாது. இந்த மகாமோகனுடைய ராஜ்யலட்சுமி கதி என்ன ஆக போறதும் தெரியல. அது இனிமே சந்தேகம்தான். அவனுடைய ராஜ்யசபை ஒருவேளை இறந்தாலும் இறந்துருவான் அப்படின்னு நினைக்கிறான், அப்படின்னு நினைச்சிருக்கான். நேபத்தியே திரை உள்ள சத்ரேர் உத்தம்பியதாம் தௌர்தச ஜடிதி சாமரே சாமரே ராபிரியந்தான் சம்வர்த்தோ தன்வத் பூர்மி 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 துவனிமுகர
मुखस्ताड्यतां वाद्यवर्गः काल्यन्तां लोकपालाः क्षणरुचिपठिनी विभ्रमे विभ्रमे हेमवेत्रैः शुद्धस्तन्नह्यते असौ कलयितुम् अचिरादागमं मोहवीरः छत्रे उद्दभ्यताम् எல்லா இடத்துலையும் ஒரு சத்தம் வருது. சரி, எல்லா இடத்துலையும் இந்த ராஜாவுடைய வெற்றி கொடியெல்லாம் பறக்கட்டும், என்ன நல்லா வெண்சாவரங்கள்லாம் வீசட்டும். இந்த யுத்தத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வாத்தியங்கள்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் என்ன பழைய சமுத்திரம் எவ்வளவு கத்துமோ அந்த மாதிரி நல்லா உறக்க ஒழிக்கட்டும் அந்த வாத்தியங்கள்லாம். அப்படின்னு சொல்றான். சத்ரே உத்தப்யதாம் தௌர்தச ஜெதிதி திசாமரேர் ஆவ்ரேந்தாம் சாமரங்கள்லாம் நல்லா வீசட்டும். சம்வர்தோ தன்வத் ஊர்மித்வ ஊர்த்வனி ஊர்த்வனி முகர முக சாத்தியதாம் வாத்திய வர்க்கா. இந்த ராஜா போச்சு வாத்திய வர்க்கங்கள்லாம் எல்லாம் எல்லா வாத்தியங்களும் சகல அதெல்லாம் நன்னா அடிக்கட்டும். எதை போல அப்படின்னா ஊர்மி துணி ஊர்மி துணி அலைகள் பெரிய அலை, அதனுடைய ஓசை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த வாத்தியங்கள்லாம் வாசிக்கட்டும் அப்படின்ற. கால்யந்தான் லோகபாலாக பட்டலி விப்ரமே ஹேமபத்ரை. இந்த 8 திக்பாலன் இருக்கா லோகபாலா. கால்யந்தான் லோகபாலாக அவர்களெல்லாம் விரட்டி அனுப்பு. எப்படின்னாக்க இந்த மின்னலை போல ஒளி அவ்வளவு பளபளன்னு இருக்கக்கூடிய தங்க பெரம்பு, அந்த தங்க பெரம்பு கொண்டு அவளை எல்லாம் அடிச்சு துரத்து. 8 திக்பால் யாரு லோகபாலன் யாரு அப்படின்னா இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன். அதான் இந்திரன் கிழக்கு அதிபதி யாருன்னா இந்திரன். அக்னி தெற்கு தேவதையாக அக்னி, தெற்குக்கு யமன், தென்மேற்கு நிருதி, வருணன் மேற்குக்கு, வாயு வடமேற்கு, குபேரன் வடக்கு, ஈசான் வடகிழக்கு. இப்படிப்பட்ட இந்த 8 ஏதாவது வரல. குருத்தர் தன்னே தேசோ கிடைத்தும் அஜிரான் ஆகமும் மோகவீரா. அதனால நம்ம ராஜாவான மகாமோகன் யுத்தத்துக்காக புறப்பட்டுட்டான். இந்த வார்த்தைகள்லாம் வாசகம் எல்லாத்தையும் திக்பாலெல்லாம் ஒழிச்சு கட்டு அப்படின்னு சொல்லி சொல்றான். இதெல்லாம் எங்க திரைக்குள்ள அபினிவேசன் கர்ணம் தத்துவா கிம் தேவ மகாமோக ஸ்வயமேவ சமராய சன்னகேதி. நம்ம ராஜாவே அவரே நேரம் யுத்தத்துக்கு புறப்பட்டுட்டாரா அப்படின்னு சபையை விஷாதம் உடனே பயத்தோட கூட பயம் கவலை. சபைன்னா பயத்தோடையும், விஷாதம்னா கவலை. பிரியே மகது அத்தியாகிதம், நம்ம பெரிய அபாயம் வந்துருது, யுத்தம் ஆரம்பிக்க போறது. அமுஷ்மின் திவசே ஸ்கோவா நூனம் நியதி வைபவாது அமோகம் அவிவேகம் வா ஜெகதேதத்வவிஷ்யதி. இன்றோ நாயோ எப்போ தெரியாது. யுத்தத்தில் மகாராஜா வீரராஜா 2 பேர்ல யாராவது போயிடுவா. அமுஷ்மி திவசே சோவா நூனம் நீதி வைபவாது அமோகம் அவிவேகம் வா
ஜெகதேது பவிஷ்யதி. சண்டைன்னு வந்தா யாராவது ஜெயிப்பா, யாராவது தோத்துக்கிடுவோம். என்ன அதனால நாம ஜாகிரதையா இருக்கும். ததாசோ அஸ்மாகம் அவதானசிய பிரதான சமயம் தானாவசரா. அதனால நாம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அதே குரு விவித போக பாண்டாகார லுண்டாக்கான சம்சார கண்டகான விவேக சைன்ய நாசீர வீரான அதிதீரான சமதமாதீனா பிரசார புரோத்தும் பதவிஷு பிரதிபதம் அயசங்கவः பிரதிஷ்டாபனீயாः அந்யதி செய்வம் சமயோஜிதம் சர்வம் அனுஷ்டாத்தவ்யம். அதனால இப்போ விவேகனுடைய சைன்யத்துல சிறந்த வீரர்கள்லாம் இருக்கா. விவித போக பாண்டாங்கிற, அதாவது யாருன்னா இந்த லோகத்துல இருக்க சம்சாரத்தை விரும்பவர்கள். அதுவும் அவள்லாம் இந்த சம்சாரத்தை வெறுக்கிறதுக்கு பெரிய தைரியம் வேணும், அதுக்கு சமதவாதி குணங்கள் வேணும். அதனால சம்சாரத்துல இந்த வெறுப்பு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன எத்தனையோ அடிபட்டா கூட, அதாவது என்னதான் ஆம்பியாக இருக்கிற கையால அடி வாங்கினா கூட அவகிட்ட அவளோட இருக்கிறது அவளுக்கு அடங்கி போறதுதான் சுகம் ஒரு புருஷனுக்கு. அதனால அந்த மாதிரி ராட்சசுக்கெல்லாம் மாட்டினா கூட அவன் விட்டு போக மாட்டான். அதாவது ஆனா அதை விட்டு போறான், சரி நீ ராட்சசி உங்களோட வானா அப்படின்னு சொல்லி போன ஒரு ஆம்பளை போனா எப்படி இருக்கும். அந்த மாதிரி சம்சாரத்தை மாற்றிட்டு அதனுடைய குருது தாழ்ல போனா பெரிய அதான் சொல்ற தீரான்னு சொல்ற. அதாவது ஆதிஸ்வரம் விஷயம் சொல்லிட்டு தீரான்னு சொல்ற. அப்படி மன உறுதி போன இருக்கு. அவர் அப்படி மன உறுதி இருந்ததுன்னா அவங்ககிட்ட சமதவ குணங்கள்லாம் இருக்கும். அதனால வீக சைன்யா வீரானா அதிதீரானா, அதிதீரர்கள் யார் அது? சமதமாதீனா. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள். இப்போ அவெல்லாம் எல்லாரும் இந்த சம்சாரத்திலேருந்து திறந்து வரும்படியா பண்ணணும்னு அவன் தீவிரமா இருக்கான். இவன் என்ன பண்றான், எல்லாரும் எப்பேற்பட்ட விவேகம் தான் சரி எல்லாருமே சம்சாரத்துல ஆசை வரும்படியா பண்ணுவோம் அப்படின்னு 2 பேரும் தீவிரத்துல இருக்கான். இவன் படம் அதிகம், அவன் படையில மன உறுதி அதிகம். இதெல்லாம் சபல புத்தி உடையது. ஆனா அவன்லாம் ரொம்ப தீவிரமான மனசுடையவன். எது பதில் சொல்றாரு. ஆனா துஷ்டருடைய கூட்டம் அதிகமா இருக்கு. அவருடைய கூட்டம் குறைச்சா இருந்தாலும் மன உறுதியோட எப்படி வேணா பார்த்துக்கலான்றது மன உறுதி இருக்கு இதுல. அதனால இந்த விவேகனுடைய வீரர்கள் இங்க வரக்கூடாது. அது தடுக்கிறதுக்கு ஏற்ப பண்ணோம். அதனால அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவ வர வழியில யாரு விவேகம் தான் வர வழியில பிரதிபதம் அயசங்கவா பிரிஷாத்மியா, இந்த இரும்பு கேட்டு அந்த இடத்துல இப்போ ஒரு பெரிய ஊழல் வருதுன்னா அந்த போலீஸ் பேரிகார்டு போடணும் இல்லையோ, அந்த மாதிரி பேரிகார்டு போடுறதாவது இரும்பு, அதாவது இரும்பு கம்பிகளை நடணும் அப்படின்னு சொல்றான். அதனால அதுக்காக அங்க இரும்பு கம்பில நட்டு வைக்கணும். சரி, அப்ப அதே தானியம் என்ன பண்ணுறது யோசனை பண்ணலாம். சரி நான் யோசனை பண்ணலாம், சரி வா போகலாம். அந்நியதபி செய்வோம் சமயோசிதம். இது போல இதே தாண்டி என்ன பண்றது. அதனால நம்ம யோசனை பண்ணுவோம். இது சபைய சம்பிரமம் சவாயு நிஷ்காந்தா. 2 பேர் சரி வா போகலாம், 2 பேரும் வெளியில போறா. மிஸ்ர நிஷ்கம்பா, அதுக்கப்புறம் தினம் போடுறது. அதுக்கு அடுத்தது நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவண்டரோபி வேதாந்தே மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்த வசிஷ்ட ஸ்ரீ நாராயணாரி மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே லக்ஷ்மி ஸ்ரீமதே ஸ்ரீவண்டரோபி ஸ்ரீ ரங்கராஜ ஸ்ரீ கிருஷ்ணவாரி. நாளைக்கு அமாவாசையா இருக்கு. நான் இங்க ஒத்தனா தான் இருக்கேன். அதனால கொஞ்சம் நாளையாவும் நினைக்கிறேன். 1:30 மணி 1:45 மட்டும் பாருங்க. இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம். அதனால
நாளைக்கு எப்படி சொல்ல முடியாது. நாளைக்கு தானே அமாவாசை, செவ்வாய்க்கிழமை தானே அமாவாசை. ஆமா.